கூலி. கூல் லை பை லோகேஷ் கனகராஜ். கூலி எல்லாத்துக்கும் பதிலா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா ஒழுங்கா ஆன்சர் பண்ணல. வீக் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஆர்பர்ல நல்லா ஆரம்பிச்ச கதை. ஓகே, ஒரு பிளாட் செட் பண்ணிட்டாங்க. சுமாரான இன்டர்வல். செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போன்னு உட்காந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட மொக்கையா இருக்கு. தலைவர் ஆஸ் யூஷுவல் பவர் பேக்கேஜ்டு பெர்ஃபார்மன்ஸ். விண்டேஜ் ரஜினி தரமான சம்பவம். கிங் நாகார்ஜுனா அந்த பங்க் ஸ்டைலோட ராக்டு. பட் ரொம்ப வில்லனிசம் ஃபீல்லாம் வரல. உபேந்திரா ஒரு சீன் தான் ஜெயிலர் சிவு அண்ணா சீன் மாதிரி. ஒரு மாஸ் கொக்கி ஃபைட் வித் தலைவர் வொர்த் இட். ஷோபின் இவன் தாங்க ஒரிஜினல் வில்லன். த்ரூ அவுட் த மூவி செஞ்சுட்டான். ஸ்ருதிக்கு நல்ல ரோல். இந்த ரோலுக்கு சத்யராஜ் தேவையே இல்லை. அமீர் கான் இந்த படத்துக்கே தேவையில்லை. எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, அனிருத் ஸ்பீக்கரை கிழிச்ச கதைன்னு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஒரு ஐட்டம் சாங்கு, 2 தரமான ஃபைட்டு, 3 டார்க் காமெடி சிரிப்பு, 4 நல்ல சீனு, அதில் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு எலிவேஷன் சீனு. விண்டேஜ் சீன் கூட்டி கழிச்சு பார்த்தா 10 நிமிஷம் தான் வரும். அது மாஸ்டர் பீஸ். அதுவே 1 ஹவருக்கு வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நெகட்டிவ்ஸ். வீக் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. படம் போர் அடிச்சது. எப்போ முடியுங்கிற ஃபீல் வந்தது. விசில் மூமெண்ட்ஸ்க்கு சீன் வச்சா மாதிரி இருந்துச்சு. நல்ல சீனுக்கு வெயிட் பண்ணி எல்லா சீனும் சுமாராக முடிஞ்சுச்சு. கேமியோ ஒர்க் ஆகல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஃபீலிங்ஸ் கனெக்ட் ஆகலை. ரெட்ரோ சாங்க்கு வேல்யூ இல்லை. டைலாக் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லோகேஷ் டெம்ப்ளேட் ஒர்க் ஆகலை. கைதியில் எதை ரசித்தோமோ, மாஸ்டரில் எதை கொடுத்தாரோ, விக்ரமில் எதை கொண்டாடினமோ, லியோவில் எதை மிஸ் பண்ணமோ, கூலியை முடிச்சு விட்டார். யாரோ 100 பாஷாக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க. சீக்குவல் வரும்னு சொல்கிறாங்க. இது அரை பாஷாக்கு கூட தேராது. கூலி ஒரு ஆவரேஜ் படம். தலைவருக்காக தியேட்டர் போகலாம். தரமான டைட்டில் கார்டு. முச்சிடலாமா?